அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசன சட்டத்தின் மூலமாக பிற்படுத்தப்பட்டோர் மக்கள், பட்டியலின மக்கள் அவர்களின் விடியலுக்கு வித்திட்டவர். குரலற்றோரின் உரிமை குரலாக திகழ்ந்தவர். இன்றளவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களின் குலச்சாமியாக அவர் வழிபடப்படுகின்றார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த தினமான இன்று நாம் அனைவரும் சாதி மத பேதங்களை கடந்து சமத்துவத்தை பேணி காத்திடுவோம் என்று சபதம் ஏற்போம். இன்று என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பாக மாலை அணிவித்து சிறப்பு செய்தோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியுமே, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. அதாவது நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு ஆளுநருக்குண்டான அவருக்குண்டான அந்த கடமைகளை செய்யாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டதை கண்டித்து உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணமான தமிழக அரசு, அதில் முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஆளுநர் அவர்களுடைய இந்த செயல்பாட்டால் உங்களுக்கே தெரியும், பல யூனிவர்சிட்டிஸில், பல்கலைக்கழகங்களில் எதுவுமே வேலைகளே நடைபெறாமல், அதுக்குண்டான நிதி கிடைக்காம, முக்கியமான பணிகள், இங்கே இருக்கிற பேராசிரியர்களுடைய பணி நியமனம், பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் நம்முடைய RN ரவி தான். இன்றைக்கி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இன்றைக்கு அந்த வைஸ் சான்சலர்ஸ் நியமிக்கப்பட்டு அந்த பல்கலைக்கழகங்களில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இயல்பு நிலைக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறது இன்றைக்கி உருவாயிருக்கு. உச்சநீதிமன்றம் ஆளுநர் விமர்சனம் செஞ்சிருக்கு. இப்போ கூட ஒரு கல்லூரிகளுக்கு சென்று ஜெயஸ்ரீராம் மாணவர்கள், அதாவது என்னென்னா, நீங்கள் பத்திரிகை நண்பர், நீங்களே அந்த கேள்வியிலே பதில் இருக்குது. ஒரு ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, அந்த மாநில மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு நபராக தான் இருக்கணும். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவருடைய கருத்தை சொல்லலாம். சில தவறுகள் நடக்கும்போது ஒரு ஆளுநராக அதை சுட்டி காமிக்கலாம். ஆனால் முழுக்க RSS பஜ்ரங் தளுடைய போன்ற மதவாத இயக்கங்களுடைய பிரச்சாரராகிற ஒரு கொள்கை பரப்பு செயலராக அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இது என்னென்னா அது தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் இருக்க கேரளம், மேற்கு வங்காளம், எங்கெல்லாம் பாஜக அல்லாத வேறு இயக்கங்கள், வேறு அரசியல் இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அந்த மாநில அரசுகளுக்கு இடையூறு பல்வேறு விதத்தில் இடையூறு கொடுக்குறாங்க. ஒன்று, நிதி கொடுக்கறது இல்லை, அந்த மாநிலங்களுக்கு அறிவிக்க வேண்டிய திட்டங்களை கொடுக்கறது இல்லை. அதுக்கு மேலே அந்த மாநில அரசே அவங்களுக்கு உண்டான நிதியை வச்சு ஏதாவது பண்ணி ஓரளவு ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாலுமே, இது போன்ற ஆளுநர் வச்சுக்கிட்டு எதுனா இடைஞ்சல் கொடுக்கலாம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியா உடனே அதை தடுத்து நிறுத்து. இது போன்ற அதே மாதிரி தவறுக்கு, அதாவது உண்மைக்கு புறம்பான செய்திகளை கொடுக்கறது, வரலாற்றை திருத்தி சொல்கிறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், பத்திரிகை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. பல்வேறு கண்டன குரல்கள், அரசியலை கடந்து நிறைய பேர் கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆளுநருக்கு உண்டான இது கிடையாதுன்னு. இது என்னென்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணினால முதலமைச்சர் பயம் வந்துருச்சு, அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி அதிமுக எதிர்கட்சிக்காரங்க அப்படியே சொல்லுவாங்க. அவங்களுடைய தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு எல்லா விதமான இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து
இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நிறைய மக்களுக்கான நிறைய சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து புதுமை பெண் தமிழ் புதுவன் திட்டம், இது மாதிரி நிறைய இந்த மாதிரி திட்டங்கள்னால இன்றைக்கி அடித்தட்டு குறிப்பாக பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அதை வரவேற்றிருக்கிறாங்க. அந்த மக்கள் நல பணிகளால் வந்து மறுபடியும் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார். சென்னையில் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க காங்கிரஸ் அடுத்த துணை முதல்வர் செல்வபெருந்தகைக்கு, அது போஸ்ட் ஒட்டி பரபரப்பாக இருக்கு. அதாவது வந்து இன்றைக்கி எங்களுக்கு பொறுத்தவரை அது காங்கிரஸ் இயக்கத்தோட விருப்பமாக இருக்கலாம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் மதிமுக செயல்பட்டுருக்கு. இந்த கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய இது போன்ற ஒரு செயல்பாடுகள் நாங்கள் அது கண்டிப்பாக அதில் ஈடுபட மாட்டோம். மற்ற இயக்கங்கள் அவங்களுடைய உரிமை, அது எங்களுக்கு ஆட்சியில் துணை வேணும், இல்லை துணை முதல்வர் பதவி வேணுங்க, அது அந்தந்த இயக்கங்களுடைய, அது நான் சொல்ல முடியாது. மதிமுக பொறுத்த வரைக்கும், எங்களுக்கு பொறுத்த வரைக்கும், முதல்வர் பொறுத்த வரைக்கும் அவர் தான் திமுக தலைவர், அவர் தான் முதல்வராக இருக்க போகிறாரு. துணை முதல்வருக்கெல்லாம் இடம் கிடையாது, அது எங்களுடையது. அது அந்த இயக்கத்துக்கிட்ட தான் கேட்கணும். இது வச்சு நீங்கள் துணை முதல்வர் கேட்குறீங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்கிறது காங்கிரஸ் இயக்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும். மதிமுக இருக்கு. நீங்கள் அவரே பத்திரிகை நண்பரே ஒருத்தர் சொல்லிட்டார் பதில். காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் அவரே வந்து அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. யாரோ குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி, அவருக்கு அண்ணன் செல்வபெருந்தகைக்கு ஒரு களங்கத்தை உருவாக்குறதுக்காண்டி, அவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுக்காண்டி யாரோ ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சாராதவர்கள் சில பேர் இதை பண்ணியிருக்காரு, அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் இது போன்ற விஷயங்கள் நடக்க தான் செய்யும். உங்களுக்கு யாராவது குழப்பத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு அவப்பேர் உருவாக்குறதுக்கு பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து வருகின்ற தேர்தலில் நம்முடைய முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மக்கள் நல பணிகளால் அவர் வெற்றி பெறுவாருங்கிற நம்பிக்கையோட பொதுவாகவே மின் மோட்டார் விவசாயிகள் மின் மோட்டார் தான் இருக்காங்க. இப்போ சோலார் பேனல் போட்டாங்க, மின் மோட்டார்லாம் அதுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லை. சோலார் பேனல் போடுறதுனால கரெக்ட் யூஸ் பண்ணாக்க அப்போ அவங்களுக்கு கொடுக்க இலவச மின்சாரம் கட் பண்ண போகுங்கிற மாதிரி டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் இன்னைக்கு பற்றி பேசலை, ஆனால் எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் சோலார் தான். நீங்கள் சோலார் பொறுத்த வரைக்கும் அதுதான் எதிர்காலம். நீங்கள் அது சோலார் இது வந்துட்டு வச்சுக்கோங்க, சோலாரை வச்சு நீங்கள் விவசாய பம்ப் செட்டுகளை இயக்குகிற அந்த இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு இலவச மின்சாரமே தேவையில்லை. அது இன்றைக்கே உடனே அது அமல்படுத்தணும் கிடையாது. காலப்போக்கில் ஒரு 5 வருடம் 10 வருடத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் சோலார் பவர் பொறுத்த வரைக்கும் அதுதான் எதிர்காலம் இருக்க போது. அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நீங்கள் இந்த நேச்சுரல் கேஸ், இந்த ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை வரும். நாட்டுக்கு உங்களுக்கு சேமிப்பு நிறைய வரும். எதிர்காலம் அதுதான் அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் செஞ்சாலும் அதை நாங்கள் வரவேற்க தான் செய்வோம் நாங்கள். ஆனால் இலவச மின்சாரமாக அது வரைக்கும் தொடரும். அதெல்லாம் யாரும் கட் பண்ண போகிறது கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் உட்கட்சி பூசல் என்பது அதிகமாக பேசப்படுது. தொண்டர்கள் பாதிக்கிறாங்க. முறையான ஒரு சீர்களைனா எந்த மாதிரி விஷயங்களை கையாளும்? அதாவது எந்த இயக்கம் இருந்தாலும், அது திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, எந்த ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக இயக்கங்கள் இதெல்லாம், அந்த இயக்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலுமே அதனுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்க தான் முடிவெடுக்கணும். தலைவரே முடிவெடுத்தாலும் அது சர்வாதிகாரம். அந்த இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதா தலைமையுடைய கடமை. அதே வேளையில் தலைவருக்கும் துரோகம் செய்பவர்கள், அந்த கட்சியை சிதைக்கும் விதத்தில் செயல்படுவதற்கு எந்த இயக்கமாக இருந்தாலுமே அதுக்கு உடனே நடவடிக்கைகளை எடுக்காட்டி அது ஒரு புற்றுநோய் போரி அந்த இயக்கத்தை அழிச்சிருங்க தான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றி. சர்வீஸ் நிறைய வருது சார், ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபால்ட் வருது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாமதமாக. அதாவது ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கிறாங்க. ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அரசாங்கத்திட்டது பப்ளிக் செக்டார்லேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட தனியார் மயமாயிருச்சு. ஆனால் அவங்க பழைய விமானங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட புதிய விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் புதிய விமானங்கள் வந்துட்டுருக்கு. இந்த இடைவேளையில் பொறுத்த வரைக்கும் அவங்க பழைய விமானங்கள் பயன்படுத்திட்டு இருக்க நேரத்தில் பழுதடையுது. நானே பயணிக்கிற ஏர் இந்தியா இதில் பொறுத்த வரைக்கும் சில சமயம் டாய்லெட் வேலை பார்க்க மாட்டேங்க. அதனால் நான் 2 மாதம் முன்னாடி டெல்லியில் அவங்களுடைய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அவங்களுடைய அலுவலக பேசும்பொழுது ஏர் இந்தியா நீங்கள் டாட்டா வாங்கிட்டாங்க. அப்போ டாட்டா கையில் வந்ததுக்கப்புறம் நல்லா இனிய இயங்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த பிராண்ட் இமேஜுக்கு ஒரு கேடு உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் சீக்கிரமே உங்கள் புதிய விமானங்கள் இல்லை பழுதடைந்த விமானங்களுக்கு உடனே அதுக்குள்ள ரிப்பேர்ஸ் இதெல்லாம் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி இனியும் நல்லா கஸ்டமர் சர்வீஸ் கொடுங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். அது ஒரு இடைக்காலம், அனைவரும் ஒரு வருஷத்துக்குள்ளே அது ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் நான். அது எந்த இயக்கம் இருந்தாலும் அது ஜனநாயக முறைப்படி அதை இயங்கணும். பொது வழியில் பொறுத்த வரைக்கும்
அது சிலது பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது வருத்தமாக இருந்தால் அவர் ஐயா ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்தவர், அவருக்குண்டான அந்த அவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு. அதாவது சில இதில் பொறுத்தவரைக்கும் கொள்கை அடிப்படையில் நாங்கள் வித்தியாசம் வேறுபட்டாலுமே அவருடைய தமிழக அரசியல் அவருடைய பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது. அதை புரிந்து கொண்டு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருக்கு உண்டான அந்த மரியாதை அளித்து விட்டு அந்த கட்சிக்குள்ளே அவங்களே முடிவு பண்ணி அவங்க அதை தீர்த்துக்கிற அந்த இயக்கத்துக்கு நல்லது. சரி, ஏங்க நீங்கள் காங்கிரஸை பற்றி கேட்குறீங்க, பாமக பற்றி ஜனங்க பற்றி கேளுங்க. இந்த தொகுதியில் ஏதாவது நான் குறைபாடு வச்சுருக்கேனா, நான் செய்யாத ஒன்று சொன்னதை செய்யாமல் இருக்கேனா, அது மாதிரி ஏதாவது கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். மற்ற இயக்கத்தில் இருக்க பிரச்சனைகள் அந்த இயக்க தலைவர்கள் தான் பதில் சொல்லணும். உங்களை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல உங்களுக்கு உடல் நலமும் ஒரு மன மகிழ்ச்சியும் உருவாக்குற மாதிரி இந்த ஆண்டு அமையணும் நான் வேண்டிக்கிறேன். நான் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஏர்போர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக நீங்கள் கேட்டீங்க சார், சென்னையில் மதுரையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரெஸ்ஸுக்காண்டி ஒரு இது வச்சுருக்காங்க, திருச்சியில் மாத்திரம் கிடையாது. நானும் சொல்லி அழுத்து போயிட்டேன். நான் திட்டமாக செஞ்சுட்டேன். ஆனால் புதுசாக வந்திருக்க அதிகாரி அவர் பொறுப்படுத்த பிறகு போன மாதம் நான் போன உடனே சார் நிறைய இது நான் சொன்னது செஞ்சுட்டீங்க, எனக்கு வந்து என்னென்னா ப்ரெஸ்ஸுக்காரங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் சொல்லியிருந்தேன் சார், இது வரைக்கும் நடக்கலை சார், நீங்கள் முடியலன்னு சொல்லி ஏன் கை காசு போட்டே பண்ணிடுறேன்னு சொன்னேன். நான் சொல்லி 2 வாரத்தில் அந்த ஸ்டாண்டை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஸ்டாண்ட் மெட்ராஸையும் பார்க்க முடியாது, கோயம்புத்தூர்லையும் பார்க்க முடியாது, மதுரை அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காரு. லேட்டஸ்ட்டாக வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காருன்னு சொல்லி அவர் பாராட்டி நான் சொன்னேன். நான் அது உங்களுக்காக திருச்சியை சார்ந்த பத்திரிகை நிருபர்களுக்காக நான் அந்த ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஸ்டாண்டை போய் பாருங்கள். அதே மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. நான் கேட்குறேன், அதையும் கேட்குறேன். அடுத்த ஸ்டெப் இல்லை போடியத்துக்கே இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ரூம் வேணும், உங்களுக்கு அதுக்கு ப்ரெஸ் கார்டு வச்சு தான் நீங்கள் போகணும். நான் கேட்குறேன், ஏதோ ஒரு கேபின் மாதிரி பண்ண முடியுமான்னு. வேறு ஏர்போர்ட்டில் அது பண்ணியிருக்கிறாங்களா? அது ஒரு இது இருக்குது, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. நான் கேட்குறேன், நான் கேட்டுட்டு பண்ணுறேன். சரி, அதை பற்றி வந்து நான் இன்றைக்கி ப்ரெஸ் இதுக்குன்னு தெரியாதவர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ வேண்டாம்.